கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி எவ்வளோ புரிய வைக்க பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவன் என்னடா ஆனால் புரிஞ்சுக்காம அங்கேருந்து கோமா கிளம்பி போயிட்டு இருக்கான். பின்னாடியே வந்து பார்த்தா இவன் அங்கே இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். கோடாலியால் தன்னோட கோவம் எல்லாத்தையுமே அந்த மரத்து மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது இவன் விடாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு ஓம்கார், நான் சொல்கிறத கேளுங்க, வாங்க இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். அந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல போனால் டக்குன்னு அவன் அடித்த அந்த பீஸ் வந்து இவளோட முகத்தில் பட்டுருது. உடனே அவள் ஆணு கத்தவும் மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓடி போய் பார்க்குறான். அவளுக்கு ஒன்றும் பெருசாக அடிப்படலை. ஸோ இதை விடுங்க, நான் உங்களை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்ல போனால் அவனும் அவள் முகத்தில் அடிபட்டுச்சு இல்லையா, உடனே இவன் போயிட்டு கர்ச்சீஃபை வச்சு தொடச்சி விட்டுட்டு இருக்கான். உனக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பெரிய காயத்தை அவளோட முகத்தில் உண்டு பண்ணிட்டு இப்போ அவளோட முகத்தில் இந்த சின்னதாக இருக்கிற காயத்தை கூட அவனால் தாங்கிக்க முடியல, துடிக்கிறாப்புல. ஸோ இப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காது. அந்த பக்கமாக பொண்டாட்டி கறி வந்து பார்த்துடுறா. அவள் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து ஓடி வந்து, என்ன ஓம்கார் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் இங்கே வந்து இவ கூட இருந்துட்டு இருக்கீங்க, எனக்கு உண்மையிலேயே புரியல ஓம்கார், நீங்கள் உங்கள் ரெண்டாவது மனைவியை நிஜமாவே வெறுக்கத்தான் செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்ல வந்தா, சரி வாங்க ஓம்கார், ஹனிமூன் நம்மளோடது தானே, வாங்க போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. கொள்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இது தெரியாமல் இவன் வேற கூட போயிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கா. பார்த்தா ரூமுக்கு வந்து இவ வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா புருஷங்காரனுக்காக. அவனோ பாத்ரூமில் நின்றுக்கிட்டு ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயினி பாத்ரூம் வழியா உள்ளே குதிச்சு வந்துடுறா. வந்தோடனே அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். மயிராணி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அவனோட வாயை பொத்திட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ இங்கே இவளுமே புருஷங்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓம்கார் நீங்கள் இன்னும் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை தட்டிட்டு இருக்கா. அங்கே அவளோ உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க ஓம்கார், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவள் நல்லவ கிடையாது, உங்களுக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்துக்குமே காரணம் இவ தான், இவளால் தான் உங்களோட உயிருக்கு ஆபத்து, நான் சொல்கிறத கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் எதையுமே கேட்குற மாதிரி தெரில. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் மயிரா, என்னோட உயிருக்கு ஆபத்து தான், ஆனால் அவளால் இல்லை உன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ நான் சொல்கிறது ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவளால் தான் உங்களோட உயிருக்கு ஆபத்து, அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு பையன் கூட உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா, அவங்களை எப்படி கொள்ளலாங்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தா ஓம்கார், நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது சமயம் இங்கே இவளுமே ரொம்ப நேரம் கதவை தட்டி திறக்கல அப்படிங்கோமே டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கா. பாத்ரூம்லேயே அவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜோடியா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவ பெருசா ஒன்றும் ஷாக் ஆகலை. இது நான் எதிர்பார்த்தது தானே, மயிராவை பார்த்துட்டு இருக்கீங்களா, நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் நீங்கள் அவளை பார்க்கறது கடைசி தடவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்காக வந்துட்டு இருக்கா. அப்படி குத்த வரும்போது கால் ஸ்லிப்பாகி போய் கீழே விழுந்துட்டா போல, கத்தியும் கீழே விழுந்துருச்சு. உடனே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஓம்கார் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இவ கூட, எனக்கு ஒன்றுமே புரியல ஓம்கார், இன்னும் நீங்கள் இவளை காதலிக்கிறீங்களா, அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த நிலைமையில இங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா டக்குன்னு இவனுக்கு கோவம் வந்து அங்கே இருக்கிற துணியை எடுத்து அவளோட கையை கட்டிக்கிட்டே இருக்கான். ஓம்கார் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவதோ சொல்ல போனால், வாயை மூடு, நான் உன்னையும் உன்னோட முகத்தையும் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட வாயிலையுமே துணியை கட்டிட்டு அங்கேருந்து அவ கூட கிளம்பி போயிட்டு இருக்கான். இவ்வளோ வசமாக மாட்டிக்கிட்டா, இப்போ எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இப்போது நைட் ஆகிடுது. இவன் என்னடானா திரும்ப திரும்ப மயிராவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அவளுமே வந்து பார்க்குறா, எப்படி அவனை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா அங்கே வந்து டைல்ஸ் இருக்குது. அது ஏதோ அழகுக்காக அங்கே வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு இவ ஏதோ ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. என்ன பிளான் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. உடனே அவனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கா. அவன் வேணாங்கிறான். ஏன் ஓம்கார், நான் கொடுத்தா குடிக்க மாட்டிங்களா, மயிரா கொடுத்தா தான் குடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும், அவன் தான் ரோசக்காரனாச்சே, மயிராவோட பேரை சொன்னாலே பொத்துக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் வாங்கி அதை குடிச்சிக்கிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப அவள் ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கா. இவன் என்னடானா விடாமல் அவளை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம், எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது, ஓம்காரோட உயிர் ஆபத்தில் இருக்குது, நான் வேற இங்கே வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு உதவி பண்ணுங்க கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவளுமே ஹாட்டாக டான்ஸ் ஆடுறங்கிற பேரில் அவனுக்குமே சரக்கை ஊற்றி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கா. அவனும் நல்லா தடுமாறிட்டு இருக்கான் போதையில். அப்போ என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற ஒரு ஓசை தூக்கி குறுக்கால போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அவளோட பிளான் என்னன்னா, கால் ஸ்லிப் ஆகி அப்படியே அங்கே இருக்கிற டைல்ஸில் போய் அவனோட தலை அடித்து ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவ இதை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் டான்ஸ் ஆடுறங்கிற பேரில் அவன் அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கா. அவனுமே அப்படியே தட்டு தடுமாறி போயிட்டு இருக்கான். டக்குன்னு அவன் நினச்சாப்லையே அங்கே இருக்கிற ஓஸில் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்து அங்கே இருக்கிற டைல்ஸில் போய் தலை அடிச்சிருக்கும். நல்ல வேலை நம்ம ஹீரோயினி கரெக்ட் டைமுக்கு அந்த டைல்ஸ் மேலே ஒரு பெட்டை தூக்கிட்டு வந்து போட்டுட்டு புருஷனோட உயிரை காப்பாற்றிட்டா.
அவன் அடுத்த நிமிஷமே மயங்கிட்டான். ஓம்கார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புரியல, எப்படிதான் இவ அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தாலும் எப்படி அந்த இடத்துக்கு பெட்டை கரெக்டாக கொண்டுட்டு வந்தா அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, என்ன பார்த்துட்டு இருக்க, நான் எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்து ஓம்காரவை காப்பாற்றினேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ எங்கள் பாத்ரூமுக்கு கத்தியை கொண்டு வந்தல ஓம்காரவை கொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. எஸ், அவள் தடுமாறி அங்கே விழுந்தா இல்லையா, அப்போ அந்த கத்தியை அங்கனுக்குள்ளேயே போட்டா போல. அது நம்ம ஹீரோயினி கண்ணில் பட்டுருச்சு. அந்த கத்தியை எடுத்து தான் கயிறெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தப்பிச்சு இங்கே வந்திருப்பா போல. நீ கொல்லணும்னு எடுத்துட்டு வந்த கத்தி தான் நான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னது கத்தியா, நான் அது மாதிரிலாம் எதுவுமே கொண்டு வரலக்கா, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்டு இருக்கா. நடிக்காத போது நிறுத்து, உன்னோட உண்மையான சுயரூபம் என்னங்கிறத நான் கண்ணால் பார்த்துட்டேன். நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிளான் போட்டுட்டு இருந்தால எப்படி ஓம்காரை கொள்ளலான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நீ சொத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனால் அதுக்காக இவரோட உயிரை நீ எடுக்கலான்னு பார்ப்பியா. ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத, அவரோட முதல் பொண்டாட்டி நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட ஓம்காரவை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லா விஷயமும் தான் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் ட்ராமா போட்டு என்ன ஆக போகுது. ஆமாம், நான் இவரை சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பாக நான் இவரை கொல்லத்தான் போகிறேன், அந்த பள்ளியத்துக்கு உன் மேலே நான் போடத்தான் போகிறேன், அதையும் நீ வேடிக்கை பார்க்கத்தான் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கா. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் சவால் விட்டுட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை ரூமுக்குமே தூக்கிட்டு வந்தாச்சு. அப்போவுமே இவ எப்படா வெளியே போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. என்ன பார்த்துட்டு இருக்க, இவரோட உயிருக்கு உன்னால தான் ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்கேருந்து கிளம்பி போவேனா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ வேணா கிளம்பு, உன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அடுத்து ஓம்காராவை எப்படிலாம் கொள்ளலான்னு பிளான் போடுப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் அங்கேருந்து கிளம்பி கோமா போயிடுறா. அதுக்கப்புறம் இவ புருஷன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஓம்கார், அவளால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எழுந்திரிச்சு போக போனால், அப்போ என்னடானா இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். டக்குன்னு இவளும் போயிட்டு உட்கார்றா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், மயிரா நான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காதலிக்கிறான்னு தான் சொல்ல போகிறான் போல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதான் இல்லை, மயிரா நான் ஒன்று வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளும் இதை எதிர்பார்த்தது தானே, நானும் தான் ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அது சும்மா இங்கே இவ சொன்னாப்ல அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து கோவத்தை காமிச்சிட்டு இருக்கா. அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கா. அது எப்படி ஓம்கார் அவனை கொல்றதுக்கு போடுற எல்லா பிளானையுமே அந்த மயிரை வந்து கெடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவன் கத்துறான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவனை கொல்ல முடியலன்னு என்ன கொல்ல பார்க்குறியா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, பொறுமையா இரு, நம்ம ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அமைதிப்படுத்திட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்திலே அவன் எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் ஒருத்தி இந்த பக்கம் ஒருத்தி நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மயிரா நின்றுட்டு இருக்கா இல்லையா, ஸோ அதனால கேட்டுட்டு இருக்கான், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட இந்த முகத்தை கொண்டுக்கிட்டு ஏன் முன்னாடி வராதன்னு நான் சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வர, எனக்கு தலைவர பயங்கரமாக வலிக்குது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளோ, ஓம்கார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் முழிச்சிட்டு இருக்கா. எங்கே நம்மளை பற்றின உண்மையை அவன்கிட்ட சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு, இங்கே பாருங்க அக்கா, அவருக்கு தான் தலை வலிக்குதுன்னு சொல்கிறார்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை நான் ஓம்கார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும், அதை சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும் என்ன சொல்லணும் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளும் அவன்கிட்ட போயிட்டு உட்காந்து, இங்கே பாருங்க ஓம்கார், உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட தலைவலி சரியாகணும் அப்படின்னா உப்பு போட்டு லெமன் ஜூஸ் குடிங்க, அப்போ உங்களோட தலைவலி சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை தான் சொல்ல வந்தியா, என்னோட தலைவலி சரியாகணும் அப்படின்னா உன்னோட முகத்தை என்கிட்ட கொண்டு வராமல் இருந்தாலே போதும், எனக்கு தலைவலி சரியாயிடும், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் அந்த பொண்ணுக்கிட்ட, ரொம்ப சந்தோஷப்படாத, நான் இங்கேருந்து கிளம்பி போனாலும் என் பார்வை ஃபுல்லாகவும் இந்த ரூம்லேயே தான் இருக்கும், என் புருஷனை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்புறம் அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இல்லை, அப்படி ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அங்கே தூரத்துலேருந்து ரெண்டாவது பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. ஸோ அதனால் அவளை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, சொல்கிறத கேளு, அந்த ஐஸ்வர்யா இருக்கால, அவள் என்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சொத்துக்காக தான், அதனால் அவள் என் புருஷனை கொல்ல பார்க்குறா, இப்படிலாம் அவள் பிளான் போட்டு வச்சுருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது நான் என்ன பிளான் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. நானும் ஓம்கார் அவள் சொத்துக்காக தான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கூடிய சீக்கிரத்திலே அவர் பேரில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் என் பேரில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து இவ கேட்டுவிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அப்படின்னா இவளுமே தன்னோட புருஷனோட சொத்தை அடையிறதுக்காக தான் அவரு கூட இருந்துட்டு இருக்காளா, அப்படி எதுக்காக அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இவ போராடிட்டு இருக்கா, இதை பற்றி என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, போடி போ, உன்னை இது மாதிரி நான் நம்ப வச்சு நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தானே என்னோட பிளானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு இவ ஸ்டாப் பண்ணி,
இங்கே பாருங்க ஓம்கார், உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா அவனும் இவளோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு நிமிஷம் இங்கே திரும்பி பாருங்க என்னோட முகத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவளோட முகத்தை வந்து பாதியே கவர் பண்ணி வச்சிருக்கா. நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க என்னோட முகத்தை பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு, அதனால தான் நான் இப்போ கவர் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை நம்புங்க, அந்த பொண்ணு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாது. அவங்களோட சொத்துக்காக தான் அவங்கள கல்யாணமே பண்ணிக்கிட்டது. அப்புறம் அவங்கள கொல்றதுக்காக நிறைய திட்டம் போட்டுட்டு இருக்கா. அது எல்லாமே அவள் பண்ணுற வேலை தான். அவள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்லவ கிடையாதுங்க. அவளால் தான் உங்களோட உயிருக்கு ஆபத்து. ப்ளீஸ் என் கூட வாங்க, அதை நான் உங்களுக்கு இப்போவே நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ இவனும் சரி ஓகே நான் வரேன், அப்புறம் அவனோட முகத்தை அப்படி மறைச்சிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, அதை நீ ஓப்பன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓப்பன் பண்ணிக்கிட்டா. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அவள் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கா போல. பாருங்க இப்போ கூட அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கா அவங்கள கொல்றதுக்காக. நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலல, இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. அங்கேருந்து கிளம்பி போயிட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அவளோ இவனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறா. நம்மளை பற்றின உண்மைலாம் தெரிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.